ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கத்திரிக்காய் கோஸ்து பண்ணலாமா? அதுக்கு பருப்பு கொஞ்சம் பைத்தம்பருப்பு போட்டு வேக வச்சுக்கோங்க. கொஞ்சம் மஞ்சள்தூள், கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டு வேக வைங்க. கத்திரிக்காய் கோஸ்துக்கு இந்த மாதிரி பருப்பு வேக வச்சுக்கோங்க. பச்சை மிளகா போடுறதுனால தேவையான அளவு மிளகாத்தூள், சிறிதளவு மஞ்சள்தூள், தேவையான அளவு உப்பு போட்டுருங்க. நல்லா கொதிக்க விடுங்க. கடாயை வச்சுக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் சிறிதளவு கடுகு, வெந்தயம், சீரகம் போட்டு பொரிய விடுங்க. பொரிஞ்சதும் வெங்காயம், பச்சை மிளகா போட்டு வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கணுன்னா தக்காளி போட்டுக்கோங்க. நல்லா வதக்கிக்கோங்க. அப்புறம் பொடியாக அரிஞ்சு வச்சு இந்த கத்திரிக்காய் போட்டுக்கோங்க. நல்லா வதக்குங்க. பிறகு இந்த கொதிக்கிற சாம்பாரில் எடுத்து போட்டுக்கோங்க. நல்லா 2 வயிட்டு விடுங்க. கொதிச்சு வந்து குக்கர் போட்டு மூடி 2 விசில் விடுங்க. இந்த கோஸ்தில் இந்த கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டுருங்க. கோஸ்து ரெடி ஆயிடுச்சுங்க. சுட சுட பொங்கல் கோஸ்து ரெடிங்க. பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.